கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, கடலூர் மாவட்டத்தில் தற்பொழுது மீண்டும் மழை பெய்வதாக செய்திகளில் பார்க்கிறோம். அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? மீட்பு பணிகளில் தொய்வு எந்த அளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுங்கள் சஞ்சீவி. வசந்த், கடலூர் மாவட்டம் கல்லங்கால் என்ற கிராமத்தில் தற்போது நாம் இருக்கிறோம். கடந்த 2 நாட்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சென்னையில் பலத்த மழை பெய்திருக்கிறது. ஆனால் கடலூரை பொறுத்தவரை அந்த மழையானது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் வெள்ளம் நீர் வடிய தொடங்கியது. இப்பொழுது பல இடங்களில் வெள்ளம் நீர் வடிந்து விட்டது. ஆனாலும் இன்னும் மக்களுக்கு சரியான நிவாரணப் பொருட்கள் சேரவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. அதே போலதான் இந்த கிராமத்திலும் ஒரு குற்றச்சாட்டு மக்களால் வைக்கப்படுகிறது. அதே போல இப்பொழுது மழை மீண்டும் பெய்த காரணத்தால் மக்கள் மத்தியில் மீண்டும் எங்கு வெள்ளம் வந்துவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பல இடங்களில் நீரும் தேங்கி இருப்பதால் இந்த இடத்திற்கு வந்து தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த மக்களிடமே கேட்கலாம் இந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி. வணக்கம்மா, இப்போ உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குதா? எங்களுக்கு வந்து ரேஷன்ல வந்து அத்தியாவசிய பொருள் எதுவும் கிடைக்காதுங்க சார். குறிப்பிட்ட நேரத்தில் மண்ணெண்ணெய் கிடையாது. முதல்ல இந்த மழை டைம்ல மண்ணெண்ணெய் எரி வைக்க விளக்கு எண்ணெய் கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து மருத்துவ வசதி இல்லை. உடம்பு சரியில்லை டாக்டர் நோக்கி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனோம்னா அங்கே டாக்டர் இருக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலால பிள்ளைங்கள்லாம் படுத்துன்னு கிடக்குது. நல்ல தண்ணி வசதி கிடையாது. சாப்பாட்டு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரேஷன்ல முறையான பொருளுங்க கிடைக்கல. எங்களால் சமைச்சு சாப்பிட முடியாமல் ரொம்ப வறுமையில் வந்து வாடி தவிக்கிறோம் பிள்ளைங்களை வச்சுக்கிறேன். ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ வந்து எங்களை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை நிருபர்ன்ற முறையில் நீங்கள் வந்து எங்களை வந்து பார்க்குறீங்க. ஆனால் அவங்க வந்து ஓட்டு டைமில் தான் எங்களை நாடி வராங்களே தவிர இந்த டைமில் எங்களை நாடி வர மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் இந்த மழையில் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு. இதுக்கு முடிவு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன பத்திரிகை மூலியமாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சாப்பாடுகள் என்ன பண்றீங்க? சாப்பாடு கிடைக்குதா இல்லை சமைக்கிறீங்க என்ன பண்றீங்க? தண்ணி வசதி இல்லாத சாப்பாடு கிடைக்கல. நாங்கள் 4 நாளாக பட்டினியாக தாங்க சார் இருக்கோம். ஒரு வாரம் தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. பசங்க ஸ்கூல் டைமில் பரீட்சை எழுத கூட எங்களுக்கு விளக்கு இல்லை, ஏற்றி வைக்கிறது கூட. யாரும் மின்வாச வசதி கிடையாது. எந்த ஒரு பொருளுங்களும் எங்களுக்கு வசதி கிடையாது. தண்ணி வசதி இல்லை. எல்லாமே நாங்கள் இருட்டில் நாங்கள் தண்ணியில் நீஞ்சின்னு ரொம்ப அவதிப்படுறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டவழியாக இருக்கும். நாங்கள் பிள்ளைங்க குழந்தைங்களை இப்போ எப்படி சாப்பிட்றாங்க? என்ன கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியாத நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம். சாப்பாடு இது வரைக்கும் வந்து யாருமே கொண்டாந்து கொடுக்கல என்ன இது வரைக்கும். அதனால் வந்து நடவடிக்கை கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். குழந்தைங்க சாப்பிட்டாங்களா? இப்போ ஒவ்வொரு நேரம் தான் சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பிட்றோம், 2 நேரம் பட்டினி கிடக்குறோம். அது மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டு வந்து உள்ளே வந்து பார்க்கணும். அதிகாரிங்களாம் உள்ளே வரணும். நாங்களாம் வந்து குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ரொம்ப அவதியாக இருக்குது. ரெண்டு சைடும் தண்ணியாக இருக்குதுங்க. 2 சைடும் தண்ணியாக இருக்குது. ரொம்ப நாங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தான் பத்திரிகை நிருபர் தான் நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் இந்த இதுக்கெல்லாம் காமிக்கணும். கலெக்டரெல்லாம் வந்து வசந்த் அவர்களை கூறியதை கேட்டோம். இன்று குழந்தைகள் தினம் வேறு. இந்த இடத்தில் குழந்தைகளின் முகத்தை பார்க்க முடிகிறது. குழந்தைகள் தினத்தால் அவருக்கு முகத்தை சந்தோஷத்தை பார்க்க முடியலை, வருத்தத்தையும் பசியும் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் பல குழந்தைகளும் உள்ளார்கள். அதே வேளையில் இந்த மழை நீர் தேங்கி நிற்கும் காரணத்தால் வந்து தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் வந்து மருத்துவர்கள் சார்பாக யாரும் வரவில்லை. அதே போல சுகாதாரத்துறை சார்பாகவோ அல்லது நடமாடும் ஆம்புலன்ஸ், அதாவது நேற்று தினத்தை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கும்போது நடமாடும் ஆம்புலன்ஸ் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் அதன் எண்ணிக்கை குறைவாக உள்ள காரணத்தால் இது போல கிராமங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு யாராலையும் வரவில்லை. மற்ற விஷயங்களை மக்களிடம் கேட்கலாம். ஐயா, அதிகாரிகளை வந்து பார்த்தாங்களா அவங்கள? இது வரைக்கும் அதிகாரிங்க யாரும் வந்து பார்க்கலைங்க. இது பெருமலை ஏரி தூர் வராததுனால இது கொள்ளல் மட்டம் இல்லாததுனால வெள்ளப்பெருக்கு அதிகமாகவும் இருக்குது. வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஆகிட்டுது. இப்போ கிராம மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. விவசாயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத ரொம்ப சிரமம் இருக்குது. ஐயா, இந்த ஊருக்கு அமைச்சர் யாராவது வந்தாங்களா? அமைச்சர் போனதா சொன்னீங்க. அமைச்சர் வந்தார், இறங்கி ஊரை வந்து பார்க்கல. அப்படியே நின்றுட்டு மழை பெஞ்சிட்டு காரில் ஏறிட்டு போயிட்டார். எங்களோட கஷ்டம் அவருக்கு தெரியாது. அவர் வந்து இப்போ வசதி இருக்கிறதால அவர் காரில் போய் நிற்கிறாரு. ஆஃபீஸர் வந்து ககன்தீஷ்பேடி கொண்டு இறங்கி ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த இதை இபி லைன்லாம் பாருங்கன்னு சொன்னார். அதிகாரிகள் என்ன சொன்னாங்க பேசும்போது? இபி லைனை கொஞ்சம் பாருங்கள், குயிக்காக பார்த்து கரண்ட்டை விடுங்கன்னு சொன்னாருங்க ககன்தீஷ்பேடி. இல்லை, நீங்கள் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்களா? சாப்பாடு வந்து வந்தாங்க, ஏதோ ஒரு 4 வீட்டுக்கு போட்டு அவங்க பாட்டம் வண்டியில் எடுத்துன்னு வண்டிக்கு போயிட்டாங்க. 4 வீட்டுக்கு போட்டு அது அண்ணா நகர் காலனிலையும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு 10 வீட்டுக்கு போட்டு அவங்க பாட்டம் வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. தண்ணி வசதி இல்லை, எந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது சார். அப்புறம் சார் வசந்த மக்கள் கூறியதை கேட்டோம். அதாவது இந்த குடிநீரும் வந்து சரியான குடிநீர் இல்லாதவாறு மக்கள் கூறுகின்றனர். தண்ணி இது கொஞ்சம் இதாக இருக்குது சார். தண்ணி வந்து காக்கா வந்து பறவைகள்லாம் உழுது, யாருமே அது வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க சார். அதனால கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்க அங்கே பார்த்துங்க இங்கே பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது வந்து குடிநீரில் வந்து இப்போ புழு இருக்குது, எல்லாம் காய்ச்சலில் பறவைகள்லாம் உழுது. இதே வந்து இந்த தண்ணியே சரியான முறையால் தண்ணி வர மாட்டேது சார்.
சரியான வரல, இந்த தண்ணி வரல. இன்னைக்கு போய் 2 தெரு போய் தண்ணி மொண்டு வரும் சார் இந்த தண்ணியை. ஒரு தவளை கிடைக்குது பெரிய விஷயமா இருக்கு. மனோ வசந்த் அவர்கள் கூறிய கேட்டோம். அதாவது அந்த பெருமாள் என்ற ஏரி இந்த இடத்துக்கு பின்னால் உள்ள காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டருக்கு இந்த பெருமாள் ஏரியானது நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வெள்ளத்திற்கு முக்கியமான காரணம் இந்த ஏரி தான் என்று குறிப்பிடுகிறது. இந்த ஏரியை தூர்வார வேண்டும். தூர்வாரினால் அந்த ஆழத்தை அதிகப்படுத்தும் பட்சத்தில் வெள்ளமானது வராது என்று மக்கள் சார்பாக கூறப்படுகிறது. அதனால் இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்றால் இந்த பெருமாள் ஏரியை சுத்தம் செய்து தூர்வாரி அதே போல கடலுக்கு நேரடியாக செலுத்த வேண்டும். ஊருக்குள் கிராமத்துக்குள்ளும் கால்வாய் செலுத்தாமல் நேரடியாக இந்த ஏரியிலிருந்து கடலுக்குள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு புகாரை ஒரு கோரிக்கையை மக்கள் முன்வைக்கின்றார்கள். வசந்த், சஞ்சீவி, அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கப்பெறாமல் அல்லல்படுவதாக அந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கின்ற நிவாரண சுகாதார நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை சொல்லுங்கள் சஞ்சீவி. இந்த ஒரு சிறப்பு முகாம் வந்துள்ளது. அவர்களிடம் கேட்கலாம், அதிகாரிகளும் கேட்கலாம். இப்பதான் வரீங்களா கிராமத்துக்கு முதல் வரையா? இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு டெஸ்டிங்லாம் பண்ணி வாட்டர் குவாலிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா மாறி இருக்கா அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டியூட்டி எல்லாம் போயிட்டே தான் இருக்கோம். அந்தந்த நேட்டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள். இல்லை மக்கள் யாரும் வரல, இப்போ தான் முதல் வாட்டி வரதான் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அலர்ட்டாக நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். டியூட்டியை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நாங்கள் வாட்டர்லாம் டெஸ்ட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு சாம்பிள் அந்தந்த ஹேபிடேஷன்லேயும் அந்தந்த அதிகாரிகளாம் இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு சாம்பிள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் டியூட்டியில் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மழையினால வேலையில் தோய்வு ஏற்பட்டிருக்கா மேம்? இந்த ஏரியாவில் இப்போ அங்கே டெஸ்ட் பண்ண வரையும் எதுவும் இல்லை. அதான் ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் சார். இதுவரை ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இருக்கிறதுலாம் நாங்கள் குவாலிட்டி ஏதாவது ப்ராப்ளம் தான் நாங்கள் அதுக்கேற்ற ஆக்ஷன் ஏதாவது நாங்கள் எடுப்போம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வசந்த் அவர்கள் கூறிய விஷயத்தை கேட்டோம். அதாவது அரசாங்க அதிகாரிகள் வேறுபட சொல்கின்றனர், ஆனால் மக்கள் சார்பாக இன்னும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கூட தான் இருக்கிறது. வசந்த், சஞ்சீவி, அதிகாரிகள் வாயிலாகவே அங்கிருக்கின்ற நிவாரண நடவடிக்கைகள் பற்றி தகவல்கள் வழங்கியமைக்கு மிக்க நன்றி சஞ்சீவி.